చెట్టుకి இந்த மாதிரி கோமாளி அமையுமா அப்படின்னு எனக்கு 6000 போடு. பதினஞ்சு வருஷமா என்னோட ஒரு 4 கோடி என்ன எகத்தே பேசிருக்க மாட்டாரு. சத்தியமா இந்த மாரியம்மனுக்கு சத்தியமா ஒரு 4 கோடி என்ன எகத்து பேச மாட்டாரு. 3 நாளா நான் தூங்க வேலை போன் வந்தது. பார்க்கறதானோ நாடகக்காரரு எல்லாம் போன் பண்ணி எப்படி ஆச்சு ஏதாச்சு இனிமே உங்க நாடகத்துக்கு கோமாளி இப்படி அமைவாரா? இந்த நான் மாட்டியாபடி செட்டுக்கே இந்த கோமாளி தான் உங்க பேரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பேரெல்லாம் ஒன்னோடு போச்சு அண்ணா. சத்தியமா நாங்க நினைச்சு கூடயே பார்க்கல நீங்க எப்படி சீக்கிரம் சாமிங்க இன்னும் 10-15 வருஷத்துக்கு ஆடுவீங்கன்னு நினைச்சோம். நைட்டு நடத்தணும். கோமாளி ஆடுவாரு. கோமாளி ஆடி முடிச்சுட்டோன்னா உடனே ஆச்சேரி வேஷம் ஆடுவாரு. ஆச்சேரி வேஷம் ஆடணுன்னா அண்ணா கண்ணைக்கு வேஷம் வரக்குள்ள ஆச்சியம்மா ஒரு சினிமானா அப்படின்னா ஆச்சியம்மா வேஷம் உடனே வருவார். அது முடிச்சுட்டோன்னா உடனே பாண்டியன் சந்திப்புக்கெல்லாம் மறுபடியும் பேண்ட் எடுத்து மாட்டிட்டு கோமாளி வந்துடுவார். சாவறதுக்கு தான் இத்தனை வேலையும் செஞ்சாரா என்னமே தெரியல. இவர் செத்த பிறகு நான் ஒரு நாள் சொன்னாராம், கூத்துக்கு வரும்போது குடிக்கவே மாட்டாரு. எப்பவுமே கூத்துலேயே கொண்டாந்து கொடுத்தா கூட வீட்டுக்கு கொண்டாந்துருவாரு. ஆனால் ஒரு நாள் சத்தியானு சொன்னாராம், சைஸா போதையாட்டங்குது, சச்சிப்பியா இவ்வளோ நாளாக நான் கூத்தாடுறேன், நான் ஒரு நாளைக்கு செத்துட்டுனா ஒரு எம்எல்ஏவுக்கு மந்திரிக்கு அவர் கூட்டம் வந்து அவர் வரும்டா அப்படின்னா. அதே மாதிரி
மாதிரி கூட்டாளிங்க கூட்டாளவங்க நாடகக்காரரு எல்லாம் சொந்த பந்தம் எல்லாம் அலைக்கடல் மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நாடகத்துக்கு இவங்கெல்லாம் பெரிய மனசு பண்டிதா வந்தாங்க. அன்னைக்கே சொல்லிட்டு போனாங்க, சௌந்தரம் நம்ம செட்டு ஆடினா சொல்ல நாங்கள் வர்றோன்னாங்க. ஆனால் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாம் மகராத்திரா எல்லாம் வந்தவங்க எல்லாத்துடைய குடும்பமும் நோய் நொடி இல்லாமல் பிள்ளைங்க குட்டிங்க தரம் தானியத்தோடு நீண்டாயுதம் நெருப்பு செல்வத்தோடு எல்லாரும் நல்லா இருக்கணும். நாடகம் பார்க்க வந்தவங்க நாடகத்துக்கு வந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏன்னா நம்மளை மதித்து அவரு பார்த்து வந்தாரு. காசு அண்ணா காசுக்கு இப்போ காசு இல்லைண்ணா, நான் காசு கேட்கல, சும்மா தானே ஆடுறேன்னு எல்லாரும் வந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு கோடி புண்ணியம். நம்ம இந்த நாடகத்துக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் வணக்கம். நல்லா இருக்கும். நிறைய செட்டுக்கு நாடகம் இருக்குது, இருந்துங்க வந்திருக்கிறாங்க. இந்த செட்டில் நாடகத்தை விட்டுட்டு அன்னைக்கு வரமாட்டோமான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்கிறாங்க. காசு கொடுத்தபடி இவ்வளோ தானம் நாடகக்காரர் வரமாட்டாங்க. அதனால அவர் தெய்வப்பதிவு அடைஞ்சிருப்பாரு. நோய் நொடி இல்லாமல் நாடகமாக்க வந்தவர்கள் அவருடைய குடும்பம் எல்லாருமே மனசை தேத்தி அவர் இருந்தார். உழைச்சி எல்லாத்தையும் கொடுத்து காப்பாத்துறாரு. இப்போ கடவுள் அவர் ஓய்வு எடுக்க விட்டுருக்கிறாரு. அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும். மனமார்ந்த நன்றி, வணக்கம். அப்போ அன்னைங்கெல்லாம் அழுதா அப்புறம் அவங்க கூத்து பார்த்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு வந்து செத்த மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு செத்த மாதிரி எங்களை விட்டு போன மாதிரி எனக்கு நடத்த இல்லை. அந்த அறிகுறியே எங்க மனசுல தோண்டலை. ஏன்னா அப்படி இருந்தாரு. ஆமா கண்டிப்பா. இப்போ சீசனுக்கு இப்போதான் தை மாசத்துல சின்னமாதன போறேன் போயினாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து என்னன்னா ஏன்னா இப்படி பண்ற அப்படின்னா அக்கா தான்னுக்கிட்டு நீ போச்ச வந்துரு வர சொல்றேன் அப்படின்ச்சு. அதே மாதிரி அனுப்பி விட்டாங்க. ஆனா வந்தும் கொடுத்து வைக்கலையே. சரி கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து விடு. அவருக்கும் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்று வைத்துள்ள நாடகத்தில் சபை நாடி வந்திருக்கிறீங்களே, நீ யாரு? அப்படி மாண்டவி தேவியாக உங்களை பெற்றெடுத்தார்கள் தாய் தந்தையா?
மகன். அம்மா என் தாயின் பெயர் கோதாவரி அம்மை. சரி. நாங்க 3 பேர் பிறந்தோம். யார் யார்? அம்மா ஆ 3 பேர் பிறந்து ஆ எங்க அக்கா அக்கா என் பெரிய அக்காளோடு 4 பேர் பிறந்தோம். 4 பேர். ஆ சரிம்மா. ஆறாருமா? சீதை, சீதை. ஊர்மனை. ஊர் மேல ஊர் மேல போறதல்ல, தெருவுல போறதல்ல. ஊர் மேல ஊர்மனை, ஊர்மணி, மாண்டவி தேவி, மாண்டவி, சுரதகி. சூரதகி 4 பேர். சரிம்மா. யாரை கல்யாணம் செய்தோம்? யார பண்றது? அம்மா நகை 5 பேருப்பா. நம்ம தலாபதி வாப்பா எப்பனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே கூட்டு வந்தோம். ஆமா. நீ என்ன திங்கக்கிழமை வந்துக்கிற? 30 ஆள் வந்திருக்குது. நாங்க வந்து இப்ப சாமியோட சேர்த்து 5 பேர் வேசம்ல. வேஷம் போடல. இன்னும் எத்தனை வேஷம் இருக்குது? இன்னும் 3 இருக்குது உள்ள. இன்னும் 3 இருக்குதா? சுரோடைய இதுல என்ன பிரச்சனைன்னா ஒண்ணுக்காரன் ஒண்ணுக்கு போறாரு. போயிட்டு வான்னு சொன்னதுக்கு மாத்திரை தொடங்கிட்டு அவரை விட இப்படியே போமா நல்லா செய்யறாரு. அவரு இருந்து கத்திக்கிட்டா இருப்பா போறான். அவரு அப்படியே பிடிச்சுக்கிட்டா இருப்பாங்க. இல்ல அவருக்கு அப்படி வேற, இவருக்கு அப்படி வேற. காமெடி அது காமெடி வேற. ஆறாயிரம் யார் மாளிகை? சரிம்மா. தசரத சக்கரவர்த்தி மன்னன். எத்தனை பேர்? 4 பேர். 4 பேர். யார்? ராமர், ராமர், லட்சுமணன், லட்சுமணன், பரதன், பரதன், சத்ருகன். சத்ருகன். என் கணவர் கணவர் பரதன். ஒரு பேர் வரதா? அது ஐயோ, ஐயோ சேர்த்து வரதா செத்து போயிட்டாரு. இவர் பரதன். அட பரதன் வீட்டுக்காரர் அழைச்சிட்டு வர சொன்னாரு. அடுத்த சொன்னாரு வா இல்ல உள்ளவா. இல்லம்மா அழைச்சிக்கிட்டு வர சொன்னாருமா. எதுக்குனாலும் கோச்சிக்கிட்டு பாப்பா. எங்க தங்கச்சி தான் அழைச்சிட்டு தானே கிடக்குறேன். எங்க வரையிட போதெல்லாம் புகையா போகுது.